மறுக்க மாட்டார். என்ன தேவரை என்ன, கோணாரை என்ன, உடையாரை என்ன, முத்திரையரை என்ன, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு என்ன, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாம வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பகிர்வு, பங்கீடு. பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்கிறார்கள். அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதான் கேள்வி. இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும். இங்க இருக்கிற சிக்கல். அதனால எடுக்க மாட்டார்கள், திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். கேட்டால் இங்கே பேசி என்னுடைய தம்பி எல்லாம் சொன்னார்கள். தம்பி திருமாறன், தம்பி கரியாள பாண்டியெல்லாம் சொன்னார், சாதி வாரி கணக்கெடுப்பு என்றால் அது எங்களால முடியாது, அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் அவர்கள் தான். எங்கே மாநில உரிமை? அப்போ சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது. ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு நீ நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது? இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத? இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத? தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற? எடுக்க முடியுமா முடியாத? எடுக்க மாட்டார்கள். இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இங்க பேசிய தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை கூடையில் போட்டவர்கள் இவர்கள்.